ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வெள்ளாம்பழத்தை உடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை உடச்சி உள்ளே இருக்கிறத எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தட்டினாலே இந்த மாதிரி விரிசல் விட்டுரும். நம்ம இப்படி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இருக்கிறதுலாம் நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஒரு கிணத்துல ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளாம்பழத்தை எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா நசுக்கிட்டு, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிடுங்க, தூக்கி போட்டுறாதீங்க. இதை சாமிக்கு நம்ம பிள்ளையாருக்கு வச்சு படைப்போம்ல, அந்த வெள்ளாம்பழத்தை நம்ம உடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 3 ஸ்பூன் பனங்கற்கண்டு தூள் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊற வச்சிட்டிங்கன்னா தேனை ஊற்றி இந்த கொஞ்சமாக சக்கரை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த இனிப்பு வரைக்கும். ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பனங்கற்கண்டு போட்டுக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.